தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். தொடர் சொல்லுங்கள். இன்னைக்கு விடுதலை வந்துச்சு, பார்த்தீங்களா, படிச்சிட்டிங்களா? பார்த்துட்டேன் தொடர். வழக்கம் போல் நம்மளோட கும்பமேளாவிலேருந்து இன்றைக்கி நான் ஆரம்பிக்கலாம். அதுதான் தலைப்பு செய்தி, முதல் பக்க செய்தியா. கும்பமேளா கூட்ட நெரிசலின் காரணமாக 30க்கும் மேற்பட்டோர் பலியாக இருக்கிறாங்க. இந்த கும்பமேளான்றது மோட்சத்துக்கு போகும்ன்றதே ஒரு மூட நம்பிக்கை. அதனை பயன்படுத்தி இந்த மதவாதிகள் உருவாக்கியதோட விளைவு இன்றைக்கி பார்த்திங்கன்னா செய்தியில் 30 பேருக்கு மேலே பலியாக இருக்கிறாங்க. அந்த மௌனி அமாவாசைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மௌனி அமாவாசைக்கு அன்னைக்கு இந்த பிரக்யா நகரில் உள்ள நதியில் வந்து முங்குனாங்க அப்படின்னா மோட்சத்துக்கு அல்லது முக்திக்கு போவார்கள் என்று கூறி போயிருக்கிறாங்க. இப்போ கட்டுக்கடங்காத கூட்டத்தினால இவ்வளோ பெரிய நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த நெரிசலில் வந்து 30க்கு மேலே இருந்தாலும் 25 பேர் இறந்திருக்கான்றதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை பார்க்க போயிருக்கிற அதிகாரிகள் ஒரு 60 பேர் கொண்ட குழுவில் போயிருக்கிறாங்க. அதில் உள்ளவங்களும் பார்த்திங்கன்னா இட நெருக்கடியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சிலர் அதில் மயங்கியும் போயிருக்கிறாங்க. எல்லா பக்கத்தில் இருந்தையும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்குன்றத அந்த அதிகாரிகள் ஒருவரான சரோஜினி மன்றம் கூறியிருக்கிறாங்க. இப்போ அதிகாலை சங்கமத்தில் கூட மகா கும்பமேளாவுக்கு ஒரு புறம் 12 கிலோமீட்டர் அந்த சைடு இருபுறம் இருந்தாலும் பக்தர்கள் கூட்டம் குவிந்திருக்குதான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த கோரமான நிகழ்வு நடந்திருக்குது. புனித நதி என்று கடவுள் சக்தி மக்களை காப்பாற்றும் என்று நம்ப வைத்து இவ்வளோ பெரிய உயிர் பலி வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்கள் தோழர்? மூட நம்பிக்கையாளர்கள் தான் பொறுப்பு. மூட நம்பிக்கையாளர்கள் தான் பொறுப்பு. தொடர் அதுக்கு அடுத்து அதுலேயே முதல் பக்கத்துலேயே இன்னொரு செய்தி வந்திருக்கு பாருங்கள். அதுவும் அதை ஏறத்தாழ அதை ஒட்டிய செய்தி தான். கார்கே, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அவர் தலைவர்கள்லேயே கொஞ்சம் வித்தியாசமான ரொம்ப முற்போக்கான தலைவர். அதாவது வெளிப்படையாக ஆரிய திராவிட போராட்டத்தை நாடாளுமன்றத்தில் பேசியவர் உழவு. அவர் வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, கங்கையில் நீராடினால் வறுமையை ஒழிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற ஒரு பேரணியில் கலந்துக்கிட்டு பேசும்போது தான் இதை சொல்லியிருக்காரு. நரேந்திர மோடியின் பொய்யான வாக்குறுதிகளில் வலைகளில் சிக்காதீர்கள். கங்கையில் நீராடுவதன் மூலம் வறுமையை ஒழிக்க முடியுமா? அது உங்கள் வயிற்றை நிரப்புமா? நான் யாருடைய நம்பிக்கையையும் எதிர்த்து கேள்வி கேட்க விரும்பவில்லை. யாராவது மோசமாக உணர்ந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு விடலைன்னு திருப்பி அடிக்கிறாரு. குழந்தை பசியால் இறக்கும் சூழலில், குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் இருக்கும் சூழலில், தொழிலாளர்கள் தங்கள் நிலுவைத் தொகையை பெற முடியாமல் இருக்கும் சூழலில் இங்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து கங்கையில் நீராட போட்டி போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கடுமையாக அவர் தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதை ஒட்டி இன்னொரு செய்தி முதல் பக்கத்திலே வந்திருக்கு. அதாவது என்னென்னா, இந்து தமிழ் திசை அது அண்மை காலமாகவே அந்த பூணூல் பூச்சியை காட்டிகிட்டே இருக்குது. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த படத்தை போட்டு புனித நீராடுவது வறுமையை ஒழிக்குமா அப்படின்னு சொல்லி மேலே போட்டு கீழே வந்து ராகுல் காந்தி நடைப்பயணம் நடைப்பயணம் போனால் மட்டும் வறுமை ஒழித்திட முடியுமான்ட்டு பச்சைவந்தி கேட்குற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுத்துருக்கு விடுதலை. என்னென்னா, இது இப்போ இல்லை, இந்த பார்ப்பனர்களுடைய புத்தியே அப்படி தான். தினமலர் வந்து தமிழ் செம்மொழியானப்போ அவனோட புத்தி தமிழ் செம்மொழியானால் என்ன, வீட்டுக்கு வீடு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கிடைக்குமா, தண்ணி ஓடுமா, வளம் கொழிக்குமா அப்படின்னு நையாண்டி நக்கல் வைத்தறிச்சல் எல்லாத்தையும் கலந்த ஒரு கலைவாக பேசி விட்டாங்க. அந்த மாதிரி சொல்லிவிட்டு மக்களை சந்தித்து கருத்து சொல்ல போகிறான். அதுவும் வெறும் கழிவு நீரில் போய் முங்கி எந்திரிக்கிறது ஒன்னாடா அப்படின்னு வந்து விடுதலை காரி தூப்பி வச்சுருக்க மேலே. இதோட முதல் பக்கம். அப்புறம் முதல் பக்கம் அது இல்லாமல் வேறு சில செய்திகளும் இருக்குது. குறிப்பாக பூமியை நோக்கி 2 சின்ன கோள்கள் வர்றது தொடர்பாக ஒரு செய்தி இருக்குது. அப்புறம் இங்கிலாந்தில் 4 நாள் வேலை திட்டம், 4 நாள் வேலை 3 நாள் ஓய்வு, அதை வந்து ஒரு 200 நிறுவனங்கள் அமல்படுத்தியிருக்கிற செய்தி இருக்குது. அப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து வாட்ஸ்அப், அதாவது காவல்துறையினர் வந்து அழைப்பானையை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடாது, சம்மன் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடாது, ஏன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட தளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. 6ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி. 15 நாளமாக ஒரு அக்கப்போர். பெரியாரால் உயர்ந்தவர் என்று பெரியாரால் வீழ்ந்து கொண்டிருக்கிறார். பொய் மன்னன், பொய் மூட்டைகள், இப்படி பல்வேறு பேர்களை வந்து
வாங்கிக்கிட்டு இருக்கிற எல்லாம் விட ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் வந்து அவர் ஸ்கிரிப்ட் எழுதினார். அந்த ஸ்கிரிப்டில் தன்னை வச்சு எழுதிட்டு அதை தானே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. உளவியல் குறைபாடாக சொன்னார். ஆனால் எனக்கு அப்படி தெரியல, ஒரு சைபர் கிரிமினல் தான். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு சுவிட்சர்லாந்தில் வந்து ஈழப்போராளிகள் கூட்டமைப்பு வந்து கடும் எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அண்மையில் தமிழ்நாட்டில் நிகழும் அரசியல் சதுரங்கத்தில் எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் எங்கள் போராட்டத்தையும் விவாத பொருளாக்குவதை பார்த்து மனவேதனைப்படுகிறோம். அதில் ஆரம்பித்த இதில் போராட்டத்தில் வந்து அவரோட குடும்பம் பங்கேற்றிருக்கிறாங்க. அவரோட பிறவா மகன் கார்த்திக் மனோகரன் சொன்னதை அவரை வந்து இவங்க தாக்கி பேசுகிறது மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரோட குடும்பத்தில் இருக்கிறவங்க சார்லஸ் அனி, துவாரகா இவங்க 2 பேரும் மாவீரர்களாக தேச விடுதலைக்கு கொடுத்தவர்கள். மாவீரர்களின் குடும்பத்தில் ஒருவராகவே அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இதை தாண்டி இன்னொன்று என்ன வச்சுருக்கிறாங்க அவங்க சொல்லியிருக்கிறத பார்த்திங்கன்னா, பொதுவெளியில் பெரியாருக்கு எதிராக தலைவரை வைத்து விவாதத்திற்கு அழைக்கும் சீமான் உடனடியாக இதை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தவறும் பட்சத்தில் எமது கடுமையான எதிர்வினை ஆற்றலை எதிர்கொள்ள நேரிடும் என்று அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் பெரியாரோட உழைப்பு என்ன மாணிக்கிறது, அவரோட கொள்கை என்ன இதுன்றதை ஏற்றுக்கொண்டு தான் அப்போயே சொல்கிறப்ப ஐநாவில் நடக்கிற கியூபாவில் நடந்ததில் கூட ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் கூட எங்களோட இனம் திராவிட இனம் சொல்லியிருக்கிறாங்க. அது தாண்டி ஐயாவோட சிந்தனைகளை வந்து அவர் புலிகள் அமைப்பில் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. புலிகள் அமைப்பில் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, உலகத்திலே ஒரு போராளிகள் இயக்கத்தில் வந்து பெண்களை பயன்படுத்தியது அவங்க தான். அதையும் தாண்டி போராளிகளுக்கு அவங்க சொல்கிறப்பையும் ஜாதி மறுப்பு திருமணம், விதவை திருமணம் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவரே ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணவர். அதை தொடர்ந்து பல்வேறு புலிகளும் அந்த அமைப்பில் அந்த திருமணத்தை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் தான் இந்த கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கு. இதற்கு முன்னதாக உலகத்தமிழர் பேரவை தலைவர் பழநெடுமாறன் அவர்கள் கூட சொன்னார், பிரபாகரன் அங்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் இங்கு நடக்கிற சாதி மத சமயத்திலிருந்து விடுபட பெண்ணுரிமை முற்போக்குத்தனமான போராட்டங்களை முன்னெடுத்தன் காரணமாக இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் 2 தலைவர்களையும் ஒப்பிட்டு பேசுவது மிகப்பெரிய தவறு. அதை தமிழ் உலகம் நல்லுலகம் ஒருபோதும் மன்னிக்காது, தமிழ் கூறும் நல்லுலகம் ஒருபோதும் மன்னிக்காது அப்படின்னு அவரும் அறிக்கை விட்டுருக்கிறார். தோழர், இன்றைக்கி தலையங்கம் மக்கள் சக்திக்கு வெற்றி அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி வெளியாகிருக்கு. மதுரை அரிட்டாப்பட்டி அந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் போராடி, அது என்னென்னா அந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய இன்னொரு துணை நிறுவனம் சிங்க் கடுமையான மக்கள் எழுச்சி போராட்டம். இதே போல் வேதாந்தா நிறுவனம் ஒன்றை ஸ்டெர்லைட்டை எதிர்த்து தூத்துக்குடியில் இப்படி ஒரு பெரிய மக்கள் நடந்தபோது அரசு முதலாளிகளுக்கு ஆதரவாக இருந்து போராடிய மக்களை சுட்டு கொண்டது. ஆனால் இந்த அரசு அதுக்கு மாறுபட்டு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி உறுதியாக இருந்ததினால் இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து பணிந்து அந்த திட்டத்தை கைவிட்டது. இதையொட்டி 26ஆம் தேதி அந்த பகுதிக்கு நம்முடைய முதலமைச்சர் போனார். அவரை அந்த கிராம மக்கள் வாயில் வந்து கிராமத்தினுடைய நுழைவாயிலில் வந்து மகிழ்ச்சியோடு வரவேற்று ஆரவாரமோடு அழைத்து சென்றார்கள். எப்பொழுதுமே மக்கள் சக்திக்கு ஒரு வெற்றி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்கு தலையங்கம். 7ஆம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட வழக்கம் போல் சொல்லுவார், யார், ராஜ்பவன்கிறார். ஆமாம், ஆளுநர் ஆர்.என். ரவி அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தனியார் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக உள்ளது. பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று மாணவரிடம் உரையாறினேன். மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ் போன்றவற்றில் அறிவுத்திறன் குறைவாக உள்ளது. பள்ளி மாணவர்களுக்கும் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இதற்கு நமது தமிழ்நாட்டின் கல்வி அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் செய்தியாளரை சந்திக்கிறப்ப அதற்கான தெளிவான மறுப்பு அறிக்கையும் சொல்லியிருக்கிறார். சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை விட மாநில பாடத்திட்டம் மேலானது. போட்டித் தேர்வுகளில் படிக்கிறவங்க எல்லாமே தமிழ் வழி புத்தகங்களில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உள்ளது தான் படிக்கிறாங்க. அதே மாதிரிக்க ஒன்றிய அரசு போட்டித் தேர்வான யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க கூட இந்த நம்மளோட 6ஆவதுலேருந்து 12ஆவதோட புத்தகத்தை தான் படிக்கிறாங்க.
நீங்கள் வந்து படிக்கிற மாணவர்கள்ட்ட போய் நீங்கள் வந்து பேட்டி எடுத்திருக்கலாம், இல்லை அது அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட பேசியிருக்கலாம், இல்லை அவங்கள ஆய்வு செய்வதற்கு நீங்கள் குழு அமைச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்களாக உங்களுக்கு தோணுனதை ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதோட, குலக்கல்வி மும்மணி கொள்கை என அனைத்தையும் மறைமுகமாக செயல்படுத்தவே ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. கொள்கையை விட்டு கொடுத்து ஒன்றிய அரசிடம் நிதி பெற மாட்டோம் என்பதை தீவிரமாக சொல்லியிருக்கிறாரு. எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கு தான் நிதியை கேட்கிறோமே தவிர பிஎம்ஸ்ரீ திட்டத்திற்கு நாங்கள் நிதியை கேட்கவில்லை என தெளிவாக ஆளுநருக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு நம்ம மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர். எவ்வளவு சொன்னாலும் இந்த திருந்தாத ஒரு மனிதராகவே அவர் வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான ஒரு கட்டுரை ஒன்று விடுதலை 2ஆம் பக்கம் வெளிவந்திருக்கு. இது பிபிசியில் வெளியான கட்டுரை. ராமன் கோயில் திறந்து ஓராண்டு ஆகுது, அங்கே இருக்கிற சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பிபிசி செய்திக்குழு போய் ஆய்வு பண்ணி எழுதியிருக்காங்க. ரொம்ப அதாவது அந்த மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆட்பட்டுருக்குறாங்க. அந்த அயோத்தி நகரத்தை வந்து அதை சுற்றுலாத்துறைக்கு வந்து அதை வந்து நாங்கள் விரிவாக்க போகிறோன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கடும் அடிமாட்டு வேலைன்னு சொல்லுவோம் பாருங்கள் ஊரில், அப்படி வாங்கி தன்னுடைய நண்பர்களான பெரும் முதலாளிகளுக்கு அதிக விலைக்கு வந்து அந்த குறைஞ்ச விலைக்கு இவங்க வந்து வாங்கி கமிஷனை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அவங்க எதிர்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதிக விலைக்கு அவங்க இன்னும் பிற நிறுவனங்கள்கிட்ட விற்கிறாங்க. நவீன ஹோட்டலு இந்த மாதிரி ரெசிடென்சி கட்டி அதில் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி அது அந்த உள்ளூரை சேர்ந்தவர்கள்ட்ட வந்து நிறைய பேட்டி எடுத்திருக்காங்க. அதில் அவங்க ஒருத்தர் சொன்னது வந்து இப்போ வணிகர் மட்டும்தான் இங்கே வர்றாங்க, பெரிய ஹோட்டல் மட்டும் கட்டப்படுவதால் இங்கே மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கல. அதோட நகரத்தோட பழைய தெருக்களில் இன்னும் சாக்கடை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கோயிலை ஒட்டி இருக்கிற பகுதி மட்டும் வளர்ச்சி நடக்குது, எங்களுடைய வாழ்க்கையை அழித்து அதை மட்டும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு ஒரு முழு கட்டுரை வெளிவந்துள்ளது. அதை அவசியம் அனைவரும் படிக்க வேண்டும். அதன் பிறகு 7ஆம் பக்கத்தில் முக்கியமான இளைஞர் அரங்கத்தில் முக்கியமான வேலைவாய்ப்பு செய்திகள் இருக்கின்றன. இளைஞர்கள் அல்குந்து அதை வந்து அனைவரும் படிக்க வேண்டும். அது தொடர்பாக வாய்ப்புள்ளவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய விடுதலையை தொடர்ந்து மேலும் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. வாங்கி படியுங்கள், பரப்புங்கள், உரத்து சிந்திப்போம், புதிய உலகை படைப்போம். நன்றி.